நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா இயேசுவின் பாதம் பாருங்கள் அன்புக்காய் ஏங்கும் உள்ளங்களே அன்பு இயேசுவின் பாதம் பாருங்கள் மனிதரின் அன்பு மனிதரும் நாளை மறைந்து போவார் மனிதரின் அன்பு மாறி போகும் மனிதனும் நாளை மறைந்து போவார் இயேசுவின் அன்பு மாறாதது இயேசு என்றும் ஜீவிக்கிறார் இயேசுவின் அன்பு மாறாதது இயேசு என்றும் ஜீவிக்கிறார் அன்புக்காய் ஏங்கும் உள்ளங்களே அன்பு இயேசுவின் பாதம் வாருங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவன்பானவர்களே, தவக்காலத்தின் 2வது வாரம் வெள்ளிக்கிழமை.
இந்த வெள்ளிக்கிழமை இறைவன் நமக்கு தந்த ஒரு சிறப்பான நாள். அதுவும் நமது குருசடி இயேசு ஆண்டவரின் திருத்தலத்திலே இந்த வெள்ளிக்கிழமையிலே நாம் கடந்து வருவது என்பது இறைவன் நமக்கு தந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு. இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற இது ஒரு மாபெரும் வரம். அருளின் காலமாகி இந்த தவக்காலத்திலே கடவுளது அருளை அதிகமாக பெறவும், அந்த அருளிலே நிலைத்து வாழவும், அந்த அருளிலே நாளுக்கு நாள் வளரவும் நாம் இந்த காலத்தை துவங்கி இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் நமக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கின்றார் என்பதனை உணர்த்துகின்ற ஒரு புனிதத்தின் புனிதமான காலமாக இருக்கின்றது. எனவே அன்றாடும் நாம் புனிதத்தில் வளரவும் பரிசுத்தவான்களாக மலரவும் இந்த காலம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நாட்களிலே இறைவனை நோக்கி நெருங்கி வரவும், அவரோடு ஆழமான உறவிலே நாம் இணையவும் இந்த திருப்பலியில் உருக்கமாக வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானகத்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்தவும் வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 3 மற்றும் 4, 12 மற்றும் 13 மற்றும் 17 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்தோடு பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு
அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீரில்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மலேயரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மலேயருக்கு அவனை விற்றுவிடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கின்றார் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மலேயரிடம் 20 வெள்ளி காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார், உணவெனும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார், யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினர், அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஓர் உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து
அதில் பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களும் அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப்புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உமையை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, தென்னகத்தின் கல்வாரி என்று அழைக்கப்படுகின்ற குருசடி இயேசு ஆண்டவரின் திருத்தலத்திற்கு வருகின்ற பக்தர்களின் எண்ணிக்கை இந்த தவக்காலத்திலே வெகு அதிகமாக இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்றால், இயேசு ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுமந்து வந்த திருச்சிலுவையின் உண்மையான ஒரு பகுதி திருப்பண்டமானது நமது ஆலயத்தில் வைக்கப்பட்டு இருக்கின்றது. 1939 வருடம் நமது திருத்தலத்தை நிறுவிய அன்பு அருட்தந்தை பால் கிரைசக் அவர்களினால் இந்த இயேசு ஆண்டவரின் உண்மையான திருச்சிலுவையின் உன்னதமான பகுதி நமது ஆலயத்தில் வைக்கப்பட்டு இருக்கின்றது. எண்ணற்ற அருள்வரங்களும் ஆசீர்வாதங்களும் நன்மைத்தனங்களும் பெருகிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான திருத்தலம் இயேசு ஆண்டவரின் குருசடி திருத்தலம். இந்த தவக்காலத்திலே அதிகமான தவ முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். தவக்காலத்தின் 2வது வாரத்திலே இருந்தாலும் கூட பலவிதமான முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். இன்னும் இங்கு வந்து செல்கின்ற மக்களின் விசுவாச முயற்சிகள் குறையவே இல்லை. மாலை போடுபவர்கள் வந்து மாலை போடுகின்றார்கள், ஜெபிப்பவர்கள் வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலங்களிலும் நேரங்களிலும் பார்க்கின்றோம், அனைவருமே பரபரப்பாக இருக்கின்றோம். தண்ணி அடிக்கிறது விட்டுறணும், புலால் உணவை விட்டுவிட வேண்டும், எனது தீய பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் அனைத்திற்கும் இல்லை என்று நாம் சொல்லுகின்றோம். எல்லாவற்றிற்கும் நோ என்று சொல்லுகின்றோம். ஆனால் இந்த தவக்காலத்திலே ஒரு சிலவற்றிற்கு ஆம் என்று சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமது தீய பழக்கங்களுக்கெல்லாம் நோ என்றால், அன்பின் வாழ்விற்கு ஆம் என்று சொல்ல வேண்டும், பகிர்வின் வாழ்விற்கு ஆம் என்று சொல்ல வேண்டும், உதவுகின்ற வாழ்வுக்கு ஆம் என்று சொல்ல வேண்டும், மகிமையின் வாழ்வுக்கு ஆம் என்று சொல்ல வேண்டும். பல நேரங்களிலே நாம் இதனை மறந்து விடுகின்றோம். இந்த காலங்கள் வந்த உடனேயே இவற்றையெல்லாம் நான் 40 நாட்கள் விட்டுவிட வேண்டும் என்று அனைத்திற்கும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஆம் என்று சொல்ல நாம் மறந்து விடுகின்றோம். இந்த தவக்காலத்திலே இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு சிறப்பான அழைப்பு. அவர் நம்மை தேடி வருகின்றார். அந்த தேடி வருகின்ற இறைவனுக்கு, இறைவா நான் தயாராக இருக்கின்றேன்,
உமது வழியில் செல்ல, உமது பாதையில் செல்ல, உமது வெளிச்சத்தில் வாழ, உமக்காகவே வாழ நான் தயாராக இருக்கின்றேன் என்று ஆம் என்று சொல்ல இந்த நாள் நமக்கு அழைப்பினை தருகின்றது. இன்றைய நாளின் முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், யோசேப்பு தந்தை அந்த சிறு பிள்ளை அழைக்கின்றார். உன் சகோதரர்களோடு செக்கேம் நீ செல்ல வேண்டும் என்ற உடனேயே ஆம் நான் செல்கிறேன் என்று கூறுகின்றார். ஆனால் அவருக்கு எதிராக இவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள், அவரை வெற்றிவிடுகின்றார்கள். ஆனால் தந்தையின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஆம் என்று சொல்லுகின்றார். அந்த தந்தையின் சொல்லுக்கு அவர் கீழ்ப்படிந்து ஆம் என்று சொல்லிய காரணத்தினால்தான் அவர் அந்த நாட்டிலே ஒரு தலைமை பொறுப்பை அவர் வகிக்கின்றார். நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்படுகின்றது. மக்கள் பட்டினியால் வாடும் பொழுது அவர்களுக்கு உணவு கொடுக்க இறைவன் அவரை சிறப்பான விதத்திலே பெயர் சொல்லி அழைத்து இருக்கின்றார். இதற்கு என்ன காரணம்? ஆம் நான் செல்கின்றேன் என்ற ஒற்றை வார்த்தை. அந்த வார்த்தையை, தந்தையின் வார்த்தையை கடவுளின் குரலாக ஏற்று யோசேப்பு செல்கின்றார். அங்கே என்ன நடக்கின்றது? இறுதியிலே தன் சகோதரர்கள், தந்தை அனைவரும் பசியால் மடிகின்றார்கள். அங்கு இருப்பவரே யோசேப்பு என்று அவர்களுக்கு தெரியவில்லை, அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர்களது கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. ஆனால் தாங்கள் விற்ற அதே சகோதரன் தங்களுக்கு உணவு கொடுப்பார் என்று அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. இறுதியில் நான் தான் உங்களது தமையின் சகோதரன் என்று சொல்லும் பொழுது கண்ணீர் விட்டு கதறி அழுகின்றார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? முதலில் அவர் கூறிய ஒரே ஒரு வார்த்தை, ஆம் நான் செல்கின்றேன், ஆம் நான் தயாராக இருக்கின்றேன். அதனைத்தான் இன்றைய நாளின் திருப்பாடல் நமக்கு கூறுகின்றது. ஆண்டவரின் வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். இந்த தவக்காலம், அருளின் காலம், கடவுள் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற வியத்தகு செயல்களை நினைவு கூற நமக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு, அழைப்பு தரப்பட்டு இருக்கின்றது. வாழ்க்கையின் பல நேரங்களிலே வாழ்க்கையின் இருண்ட பகுதியை நாம் பார்த்துவிட்டு நம்மையே நாம் நொந்து கொள்ளுகின்றோம். எனக்கு இந்த பிரச்சனை, இந்த துன்பம், இந்த வேதனை, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சே, என் பிள்ளைகள் இப்படி ஆகிவிட்டார்களே, எனக்கு இப்படி நிகழ்ந்து விட்டதை என்று வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களை பார்த்து நாம் நம்மையே நொந்து கொள்ளுகின்ற ஒரு சூழலில் இருக்கின்றோம். ஆனால் இந்த தவக்காலம் நமக்கு ஆண்டவரின் வியத்தகு செயல்கள், ஆண்டவரின் மகத்தான செயல்கள், ஆண்டவரின் வல்லமை மிக்க செயல்களை மறவாதிருங்கள், நினைவு கூறுங்கள். கடவுள் நமக்கு செய்த நல்ல காரியங்கள், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்ற தருணங்கள், கடவுள் நம்மை தேடி வருகின்ற தருணங்கள், நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்ற நேரங்கள், நமது சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகின்ற தருணங்கள், இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்மால் வாழ முடியும் என்று நம்பிக்கை தருகின்ற அந்த சூழல்களை நினைத்து பார்த்து இதயத்தின் ஆழத்திலிருந்து இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு ஆண்டவர் நம்மை தேடி வரும் பொழுது நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தேவனே என்று நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இன்றைய நாளின் ஊமைகள் வாயிலாக நம்மோடு பேச விரும்புகின்றார். அந்த நிலக்கிழார் தனது நிலம் முழுவதையும் மிகுதியாக பாதுகாத்து அந்த நிலத்தை சுற்றிலும் வேலி அடைத்து எல்லா செயல்களையும் செய்துவிட்டு அதனை ஒப்படைத்து விட்டு செல்கின்றார். குடியானவர்களிடம் ஒப்படைத்து விட்டு செல்கின்றார். அதை போன்றுதான் இந்த உலகத்திலே வாழுகின்ற நம் அனைவரையுமே கடவுள் சிறிது சிறிதாக செதுக்கி, உருவாக்கி, உறவாக்கி, தம் உடல், பொருள், ஆவி, உணர்வுகள் அனைத்தையும் தந்து, தமது தூய திருமுகத்தை நம் அனைவருக்குமே தந்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பினை விட்டு செல்கின்றார் என்றால் இறைவன் நம்மிடத்திலே பலனை எதிர்பார்க்கின்றார், நற்கனிகளை நாம் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். 5 வருடங்கள் கடந்து செல்கின்றன. அவர் அந்த பழங்களை பறித்து வர, அந்த பலனை அவர் பெற்று வர பல பேரை அனுப்புகின்றார். என்ன நடக்கின்றது? நையப்புடைக்கின்றார்கள், கொலை செய்கின்றார்கள், அடிக்கின்றார்கள், உதைக்கின்றார்கள். தன் சொந்த மகனையே மதிப்பார்கள் என்று சொந்த மகனை அனுப்புகின்றார். அவரையும் அவர்கள் கொலை செய்கின்றார்கள். இந்த ஓமையை நாம் பார்க்கும்போது இயேசு ஆண்டவர் இந்த ஓமையை எப்போ சொல்கிறார்னா, அவர் சாவறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி சொல்கிறார். அவர் சாவறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி இந்த ஓமையை சொல்லுகின்றார். இப்போ என்ன நடக்கின்றது என்றால், இந்த ஆன்மீக தலைவர்கள் இயேசு ஆண்டவரின் அருட்செயல்களையும், வல்ல செயல்களையும், இரக்க செயல்களையும், மாட்சிமை மிக்க செயல்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. அதற்குரிய ஒரு மனநிலை அவர்களுக்கு இல்லை. எனவேதான் இயேசு ஆண்டவரை இந்த உலகம் கொலை செய்கின்றது. அவர் கொலைக்களத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு நம் பாவங்களுக்காக, நம் பலவீனங்களுக்காக, நம் துரோகங்களுக்காக இறைவன் இறக்கின்றார். இதே போன்றுதான் இந்த தவக்காலத்திலே இறைவன் நம்மை தேடி வருகின்றார். நமக்காக நமது உலகம், நமது வாழ்வு, நமது மீட்பு
வரமாக, கொடையாக, வாழ்வாக நமக்கு தரப்பட்டு இருக்கின்றது. இந்த உலகத்தை, நமது குட்டி உலகம், நமது குடும்பம், நமது வாழ்வு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். நமது மீட்பு, இந்த தவக்காலத்திலே இறைவன் நம்மை மீட்க விரும்புகின்றார். இவை அனைத்தையுமே கொடையாக, வரமாக தந்திருக்கின்ற இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது ஒன்று மட்டும்தான், பலன் தருகின்ற ஒரு வாழ்வு. பலன் தருகின்ற ஒரு வாழ்வு. இந்த வாழ்வுக்கு தான் இந்த தவக்காலம் நமக்கு ஒரு சிறப்பான அழைப்பினை தருகின்றது. யோசேப்பை போல, இதோ நான் செல்கிறேன், இதோ நான் வருகிறேன், இதோ நான் தயாராக இருக்கின்றேன், இதோ நான் பலனளிக்க வருகின்றேன் என்று சொல்லி ஒற்றை வார்த்தைக்குள்ளாக இறைவனது குரலுக்கு செவிமடுக்கும் பொழுது இறைவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். இறைவன் நம்மை பார்த்து கூறுவார், இந்த மகனை, இந்த மகளை இந்த உலகிற்கு அனுப்பி வைத்ததிலே நான் பெருமிதம் அடைகின்றேன், நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த ஒரு காரணத்திற்காக நான் அதை அனுப்பி வைத்தேனோ நிச்சயமாக இவரது வாழ்வு பலன் தருகின்றது. எனவேதான் இசையாஸ் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கின்றோம். மழையும் பனியும் மேகத்திலிருந்து இறங்கி உண்பவனுக்கு உணவும் விதைப்பவனுக்கு விதையும் தருவதைப் போல என் வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையும் பலன் தராமல் திரும்பிச் செல்லாது. எந்த ஒரு நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றியே தீரும். இந்த ஒரு நம்பிக்கையை இயேசு ஆண்டவர் நம்மீது இந்த தவக்காலத்தில் வைத்திருக்கின்றார். எதற்காக இந்த உலகத்தில் என் பிள்ளைகளை நான் அனுப்பி வைத்தேன், எதற்காக இந்த பிள்ளைகளை இந்த உலகத்தில் வாழ செய்தேன், நிச்சயமாக இவர்கள் பலன் தருவார்கள். 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு பலன் தருவார்கள் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றார். இறைவனது எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றுவோமா? சிந்திப்போம். பணிவோடு அழைக்கின்றேன், பாவத்தோடு வாழும் என்னை பணிவோடு அழைக்கின்றேன். என் பாவம் போக்கி புனிதனாக வாழ வைப்பாய் தேவா. என் பாவம் புனிதனாக வாழ வைப்பாய் தேவா. இறைவா வருவாய், என்னையே மாற்றுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட உமடியார்களை உமது இரக்கத்தினால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறை பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நமது தந்தை என அழைக்க ஆண்டவர் இயேசு கற்றுத் தந்திருக்கின்றான். நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும்.
எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சி பேச வேண்டும். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சி பேச வேண்டும். உன்மடி அமர்ந்து உன்மடி தவழ்ந்து உன்னோடு நான் பேச வேண்டும். உன்மடி அமர்ந்து உன்மடி தவழ்ந்து உன்னோடு நான் பேச வேண்டும். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சம் நேரம். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சம் நேரம். என் அன்பு தாயாக உன் அன்பு சேயாக உன்னோடு நான் பேச வேண்டும். என் அன்பு தாயாக உன் அன்பு சேயாக உன்னோடு நான் பேச வேண்டும். உன் குரலை நான் கேட்டு உன்னை என்றும் தியானித்து உன் நிழலில் நான் வாழ வேண்டும். உன் நிழலில் நான் வாழ வேண்டும். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சம் நேரம். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சம் நேரம். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சி பேச வேண்டும். கொஞ்சம் நேரம் இறைவா கொஞ்சி பேச வேண்டும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாட செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியில்
தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்து அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழும் மரத்தினில் கண்டதினார். வியாகுலமாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை